விண்ணில் போகும் பறவைகளாய் நீயும் நானும் பிரிந்திடலாம் உலக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, இன்றைக்கி நான் ஃப்ரீயாக இருக்கேன், அதனால் பாருங்கள் அடுப்பில் நான் சமையல் செய்கிறேன். நான் இன்றைக்கி பேக் இல்லை பாருங்கள். இப்போ நம்ம என்ன குழம்பு வைக்க போகிறோம்னாக்கா வெண்டைக்காய் புளி குழம்பு வைக்க போகிறோங்க. நீங்களும் என் கூட சேர்ந்து வீடியோவில் வாங்க பாருங்கள். நான் தேவையான அளவுக்கு ஆயில், அதாவது வெறுமையாக வதக்குவாங்க ஒவ்வொருத்தர், நான் வெறுமையாக வதக்க மாட்டேன். நான் வந்து வெண்டைக்காயில் கொஞ்சம் ஆயில் போட்டு தான் வதக்குவேன். ஏன்னா வந்து அந்த வளவளப்பு தன்மை வந்து போகும், சுத்தமாக போயிடும் அந்த மாதிரி பண்ணும்போது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச சின்ன டிப்ஸு சொன்னேன் நான் உங்களுக்கு. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு என்ன நீங்கள் பண்ணிங்கனாலும் வளவளப்பு போயிடும், நல்லா சூப்பராக இருக்கும். நார்மலாக நம்ம குழம்பு வைக்கணும். இங்கே பாருங்கள், நல்லா வதக்கி இந்த அளவுக்கு நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்குங்க. இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் இந்த டிப்ஸை. நான் அவ்வளோதான் வதக்கி முடிச்சுட்டேன், எடுத்துக்கிறேங்க. இப்போ நம்ம எடுத்தான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் வந்து 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றுறேங்க. எனக்கு வந்து 3 ஸ்பூன் போதும். உங்களுக்கு எத்தனை ஸ்பூன் வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க. கடுகு வந்து 1/2 ஸ்பூன் போடுறேன் நான். அப்புறமா வந்து வெந்தயம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் கணக்கு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான் நான் போடுறேன். வெந்தயம் போடுங்க, ஏன்னா குழம்பு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கறிவேப்பிலையும் கூடவே சேர்த்து போட்டுக்கிறேன். ஏன்னா எண்ணெயில் வதங்கும் போது அது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும், அதனால் வந்து கொடுக்குறேன். தக்காளி 2 தக்காளிங்க கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து இன்னொரு டிப்ஸு சொல்கிறேங்க. இது எவ்வளோ நீங்கள் வதக்குறீங்களோ அவ்வளோ குழம்பு நல்லாயிருக்கும். உப்பு தேவையான அளவு போடுங்க. உப்பு போட்டிங்கன்னா தான் தக்காளி வந்து வதங்கும், இல்லைனாக்கா முழுசாக அப்படியே நிற்கும். இப்போ உப்பு போடுறதுனால நல்லா நைஸாக வதங்கி வருங்க. இப்போ பாருங்கள், இந்த சட்டியை பாருங்கள், இது அழகாக இருக்கா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எங்கள் மாமியார் என் பொண்ணுக்கு வாங்கியிருந்தாங்க விளையாட. அதை நான் அவகிட்டேருந்து வாங்கி வச்சுக்கினேன், எனக்கு வேணும் குடும்பம் அப்படின்னு. ஏன்னா அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. அவ்வளோதாங்க, இது நல்லா வதங்கி வந்துச்சு பாருங்கள். இந்த மாதிரி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும். இப்போ தக்காளி வெங்காயம் தனியாக நிற்குது, எண்ணெய் தனியாக நிற்குது பாருங்கள். இந்த மாதிரி வந்ததுக்கும் காய் நம்ம வதக்கி வச்சுக்கிற காய் கொட்டிட்டு அதுவும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்குங்க. ஏன்னா மசாலாவில் அது நல்லா ஊறிச்சுனாக்கா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்குங்க. இந்த மாதிரி போட்டு அப்புறமா தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. நான் வந்து வீட்டு மிளகாத்தூள், நான் அரைச்ச மிளகாத்தூள் தான், அதனால் நான் எனக்கு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கினேன். நீங்கள் வந்து உங்கள் வீட்டு மிளகாத்தூள் உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க. இதையும் நல்லா வந்து பச்சை வாசனை போனுங்க, நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வதங்கிட்டு தண்ணி தேவையான அளவு, எனக்கு வந்து நான் வந்து கிரேவி பதத்தில் வைக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணாலும் வச்சுக்கோங்க, இல்லை கம்மியாக வேணாலும் வச்சுக்கோங்க. இதை வந்து நல்லா நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் நான் புளி வந்து 1/2 லெமன் அளவு புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேங்க. ஏன்னா இது புளி ஊற்றுனாக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த புளியை நம்ம ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், ஏற்கனவே நல்லா சுருள கொதிக்க வந்துச்சு. இப்போ வந்து நம்ம புளியை ஊற்றிக்கணும். இந்த புளியை ஊற்றியும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம கொதிக்க வைக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கிளைமேட் காலையில் அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. பாருங்கள், நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த குழம்போட டேஸ்ட்டே செம்மையாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இது பாருங்கள், கொதிச்சு வந்துச்சு. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்க வேண்டியது தான். அவ்வளோதான், ரெடி ஆகிட்டாங்க. இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். பாய்ங்க ஃப்ரெண்ட்ஸ்.